ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். ஒரு ஸ்கூல் இருந்து தான். அதில் வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து ஒரு ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு வெரி ஆக்டிவான ஒரு பையன் இருந்தானா. அந்த கிளாஸில் வந்து இன்னொரு பையன் வெரி நாட்டி அண்ட் மிஸ்சீவஸ். அவன் வந்து ஐ எம் அன் இடியட் அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதிட்டு அந்த பேப்பரை கொண்டு போய் இந்த பையனோட முதுகில் ஒட்டிட்டாங்க. ஸோ இவனுக்கு வந்து தெரியல இந்த மாதிரி முதுகில் ஒட்டியிருக்கிறதுங்கிறது. ஸோ இவன் வந்து அந்த ஸ்கூல்லையே வந்து ஒரு காமெடி பீஸ் ஆகிட்டான். எல்லாரும் அவனை டீஸ் பண்ணுறது, டீஸ்னால் அவனை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க பேக்ரவுண்டில். பட் ஆனால் இவனுக்கு அது வந்து தெரியல. இவன் பாட்டுக்கு இவன் வேலையை பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறமா வந்து லன்ச் பிரேக் வருது. லன்ச் பிரேக்லேயும் எதுவும் எல்லோரும் பார்த்து சிரிக்கிறாங்க. அவனால் ஏன்னு தெரிஞ்சுக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து மேத்ஸ் கிளாஸ் வந்தப்பறம் டீச்சர் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் வந்து போர்டில் எழுதி போட்டு இது யார் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. கேட்டப்போ யாருமே முன் வரல. இந்த பையன் மட்டும் எழுந்து போய் கடகடன்னு அதை வந்து கரெக்டாக சால்வ் பண்ணி முடிச்சிட்டானா. டீச்சருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். யூஆர் அ வெரி பிரில்லியன்ட் பாய், இது ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கொஸ்டின்ஸ், நீ வந்து இதை வந்து அழகாக சால்வ் பண்ணிட்ட, ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டினாங்க. பாராட்டிட்டு இருப்பா இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னோட முதுகில் வந்து இந்த மாதிரி ஐ எம் அன் இடியட்னு எழுதி ஒட்டியிருக்காங்க, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னானா இல்லை டீச்சர் எனக்கு தெரியல அப்படின்னு. அப்போது இந்த டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து சொன்னாங்களாம், கண்டிப்பாக இந்த கிளாஸில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கீங்க, யாருன்னு நீங்களாவே கன்ஃபெஸ் பண்ணணும். பட் அதுக்கு முன்னால் நான் 2 விஷயம் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் சொன்னாங்களாம். முதல் விஷயம், இந்த மாதிரி வந்து இவனை நீங்கள் வந்து இடியட்னா அவனை வந்து நீங்கள் பிராண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த பிராண்ட் பண்ணதை வந்து அவன் ரியலைஸ் பண்ணாததுனால, அதை வந்து கண்டுக்காததுனால அவனோட கான்ஃபிடென்ஸோட முன்னால் வந்து இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் சொல்ல முடிஞ்சுது. பாயிண்ட் நம்பர் 2, இங்கே வந்து அவனுக்கு உண்மையான நண்பன்கிறவன் யாருமே இல்லை. ஏன்னா யாராவது ஒருத்தர் இருந்திருந்தா கூட இந்த மாதிரி முதுகில் ஒட்டியிருக்குடா அப்படின்னு அவன்கிட்ட சொல்லியிருப்பாங்க. யாருமே சொல்லாமல் அவன் வந்து இப்படி அலைஞ்சிட்ருக்கான்னா அவனுக்கு வந்து இந்த கிளாஸில் உண்மையான நண்பர்கள் யாருமே இல்லை, எல்லாருமே பேக் ஸ்டாபர்ஸ். இது 2 உண்மை ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த பையனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இவன் ஷர்ட்டில் இருக்கிறத ரிமூவ் பண்ணாங்க. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? நம்மளும் வந்து ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், நிறையா வேலைகள் பண்ணுறோம், ரொம்ப சின்சியராக இருக்கும். பட் ஆனாலும் நம்மளை வந்து நம்மளோட தகுதிக்கு வந்து மதிப்பு கொடுக்காம, நம்மளை பாராட்டாமல், தகுதியே இல்லாத ஒருத்தரை வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு இந்த சமுதாயம் கொண்டாடும். இதெல்லாம் பார்த்தா மனசு கஷ்டமாக இருக்குமானா கண்டிப்பாக மனசு கஷ்டமாக இருக்கும். எனக்கும் கஷ்டமாக இருக்கும். அதாவது இப்போ வந்து ஒரு ஆஃபீஸ்லேயே வந்து நம்ம எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ தான் பொறுமையாக எல்லா வேலையும் செஞ்சாலும் நம்மளை ஒரு வாட்டி கூட ரெக்கக்னைஸ் பண்ணாமல் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவங்களுக்கு வந்து சிக்னிஃபிகண்ட் பர்ஃபார்மர் அந்த மாதிரி ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அதை பார்த்து நம்ம கொஞ்சம் வருத்தமாக இருக்க தான் செய்யும். அண்ட் அதுவும் இல்லாமல் வந்து இவளுக்கு வந்து ரொம்ப முன்கோபம் ஜாஸ்தி, பொறுமை இல்லை, அப்புறமா வந்து இந்த மாதிரி நெகட்டிவிட்டிஸாக நம்மளை வந்து பிராண்ட் பண்ண, ஜட்ஜ் பண்ண வந்து ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம அந்த பையனுக்கு எப்படி அதை வந்து கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பண்ணிட்டு போனான்னா அது மாதிரி தான் நம்மளும் நம்மளோட இலக்கை நோக்கி பயணம் பண்ணிகிட்டே இருக்கணும். செகண்ட், இந்த உலகத்தில் உண்மையான நண்பர்கள்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பேர் தான். மீதி எல்லாருமே வந்து இங்கே வந்து எப்படின்னா அவங்களோட தேவைக்கு தான் நட்பு, ஆர் டில் தே ஃபைண்ட் சம்திங் பெட்டர், அது வரைக்கும் தான். இப்போ முக்கால்வாசி ரிலேஷன்ஷிப்ஸ் கூட அப்படி ஆயிடுச்சு. பட் இது வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த 2 விஷயத்தையும் நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது. அடுத்தவங்க வந்து நம்மளை எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்களோ, எப்படி பிராண்ட் பண்ணுறாங்களோ அது நம்ம கிடையாது. நம்ம அதை அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம அது கிடையாது. நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கணுன்னு அவசியமும் கிடையாது. நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். செகண்ட், நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க, தனியாக போயிடுவீங்க. நீங்கள் மீட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிங் க்ளவுட் மாதிரி. ஒரு க்ளவுட் வரும், மழை பெய்யும், போயிடும், அடுத்த க்ளவுட் வரும், இந்த மாதிரி தான். ஸோ நம்ம தனியாக வந்தோம், தனியாக போவோம். வந்தாங்களா நல்லா பேசுங்க, ஹாப்பியாக இருங்க. போயிட்டாங்களா டாட்டா பை பை, ஐம் வெரி ஹாப்பி, நல்லா இருங்கன்னு சொல்லி அனுப்பிடுங்க. உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போங்க. உங்களோட நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஏன்னா நமக்கு துணை எப்பவும் நாம் மட்டும்தான். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.